திசை கெட்டோ மலைந்திடாமல் திசை கெட்டோ மலைந்திடாமல் நேசிக்கிறேன் ஏசையா, உண்மையின்றி யாரை நேசிக்க முடியும்? உணர்ந்தவர்களாய் தேவ பிரசனத்தை விரும்பினவர்களாய் தாகத்தோடு கூட அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்றால்தான் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படியாக அவருடைய வார்த்தைகள் வர வேண்டும். அப்பதான் இளைப்படையவன் சோர்ந்து போய் இருக்கிறவன் பலன் அடைவான். ஹல்லேலூயா. ஒரு கன்னிமானின் நாவு தேவனுடைய நாவாய் நம்முடைய நாவுகள் மாறட்டும். ஹல்லேலூயா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. ஹல்லேலூயா. பிரசன்ன தேவ பிரசன்ன. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன
பிரசன்ன தேவ பிரசன்ன ஹல்லேலூயா அப்பா தேவ பிரசன்ன மோசேயை போல அந்த மலை மேலே ஏறுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும் கேளுங்க. ஐயா ஆண்டவர் சொன்னார், நீயே அன்றி வேறு ஒருவர் இந்த மலையை தொடக்கூடாது என்று சொன்னார். ஐயா நான் பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கட்டும். அதிகாலமே தேடுகிறே அதிகாலமே தேடுகிறே நாகமுடன் நாடுகிறே நாகமுடன் நாடுகிறே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஹல்லேலூயா பிரசன்ன தேவ பிரசன்ன அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே ஒரு வார்த்தை பெருகட்டும் ஆமே நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஹல்லேலூயா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஐயா தேவனோடு கூட மலையிலே இருந்த அனுபவம் தான் மோசேயுடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை, இன்னும் நான் ருசித்து பார்க்கணும், இன்னும் அந்த தேவ அன்பிலே வளரணும், இன்னும் அந்த தேவனை அறிவிலே வளரணும் என்று சொல்லி ஐயா சொன்ன உலகெல்லாம் மாயை, நான் தேவனோடு கூட ஆண்டவரே சஞ்சரிக்கும்படியாய் விரும்புகிறேன் என்று. ஈனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கவில்லையா? நோவா தேவனோடு சஞ்சரிக்கவில்லையா? அந்த அனுபவத்தை விரும்புவோம், அந்த அனுபவத்தை நாம் வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, போதுமையா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஹல்லேலூயா பிரசன்ன தேவ பிரசன்ன. மலைகளிலே அவரோடு நெருங்க நெருங்க ஐயா ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயோடு கூட ஒரு சிநேகிதரை போல நான் பேசினேன். மோசேக்கு என் வழிகளையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு என் கிரியைகளை நான் வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி நீ நெருங்க நெருங்க நம்முடைய வழிகளை உனக்கு வெளிப்படுத்துவார், நம்முடைய சித்தத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். ஓ ரிகா சகதரபாலா துராகா சண்டரபாலா வீரா உராகா பாபா பாபா அந்த மாயான உலகத்தை விட்டு ஆண்டவரை இன்னும் நான் அறிய விரும்புகிற ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறான், எல்லா மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே நான் சொன்னேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா மனுஷர்களும் மாயை, எல்லா மனுஷர்களும் பொய்யர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு தாங்கள் விரும்புவதை அடையும்படியாக நம்மை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த தேவன் சுயநலம் இல்லாத ஒரு தேவன், அன்புள்ளவர், எனக்காகவும் உங்களுக்காகவும் தம்முடைய ஜீவனையை சிலுவையிலே கொடுத்த அன்பு நிறைந்த தேவன். ஐயா சொன்ன தன் ஜீவனை கொடுக்கிற ஸ்நேகத்தை பார்க்கிறோம், அதிக ஸ்நேகம் வேறு ஒன்று இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இவன் தான் மெய்யான தேவன், இவன் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த தெய்வத்தை ஆராதிக்க மாட்டாயா?
அவரை துதிக்க ஆரம்பிங்க. துணையாளரே, என் மணவாளரே, துணையாளரே, என் மணவாளரே, பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. அந்த பிரசன்னத்தை அனுபவித்தவங்களால அவர் இல்லாம இங்கே செல்லவே முடியாது. நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினாலே அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்று இயேசு சொன்னவர். சிலுவையிலே தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அன்றைக்கு பாவத்தின் பிரசன்னம் அவரை ஆளுகை செய்த பொழுது ஐயா அவர் கதற வேண்டியதாக இருந்தது. கொஞ்ச நேரம், கொஞ்ச மணித்துளிகள் தான். ஐயா ஸ்தோத்திரம். தேவன் இல்லாத வாழ்க்கையை அவர் விரும்பவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு ஆண்டவரை பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்ய ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே அவர் நம்மோடு கூட இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நிச்சயமாய் கூட இருப்பார். மரண பரியந்தம் நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொன்னவர் ஐயா உன் மரண படுக்கை வரைக்கும் ரிக்கா சாக்கா தூராபா ஓடி சிறைச்சாலையில இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வனாந்தரத்திலே இருந்தாலும் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். இமாலா சகதரபலா திரபலமா ஐயா ஸ்தோத்திர. தனிமையிலே யாக்கோபு ஐயா அந்த கல்லின் மேல் படுத்துக் கொண்டிருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எல்லா தனிமையின் சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். வெறுமையின் சூழ்நிலைகளிலும் உன்னோட கூட இருப்பார். இல்லாமையின் சூழ்நிலைகளிலும் மனுஷர் உன்னை புறக்கணித்தாலும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத கைவிடாத தூயவரே, பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. ஹல்லேலூயா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. Hallelujah. 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 எல்லாம் உயர்த்துவோம். Hallelujah. 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 கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு
நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள், ஐயா முளைப்பால் குடிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அப்பொழுது உங்கள் இருதயம் மகிழும், உங்களுடைய எலும்புகள் பசுப்புள்ளை போல செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் வெளிப்படும். ரிபா சகத்துரம். அவர் உன்னை தேற்றுகிற பொழுது, அவர் உன்னை தேற்றுகிற பொழுது, அவர் எருசலேமை வைத்து தேற்றுகிற பொழுது, ஹல்லேலூயா, உன் எலும்புகள் செழிக்கும், உன் சுகவாழ்வு துளிர்க்கும். ராக்கா சக்கா துதாபலமா. அவருடைய முளைப்பாலை நீங்கள் குடிப்பீர்கள், அந்த வசனம் உங்களை செழிக்க வைக்கும். ராக்கா சத்தாராபாலா ரிபாக்கா. அந்த கலக்கமில்லாத ஞானப்பாலில் நீங்கள் வளருவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேற்றுவார், கர்த்தர் மறுபடியும் உங்களை தேற்றுவார். உங்களை பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து உங்களை ஏறி வரப்படி கர்த்தர் மறுபடியும் தேற்றி உன் மேன்மையை பெருகப்படி அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த உன்னை கர்த்தர் மறுபடியும் ஏறி வர பண்ணுகிற ஒரு காலத்துக்குள்ளே நீ வந்திருக்கிறாய். ராக்கா ஷாக்கா சுராபலா ரிபாக்கா சத்துராபலமா. அவருடைய வார்த்தை உன்னை தேற்று ஐயா. அவருடைய சபையிலே கர்த்தருடைய வல்லமை ஐயா உன்னை தேற்று. அவர் சமாதானத்தை ஒரு நதியை போல, அவர் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஒரு நதியை போல உன்னிடமாய் நான் பாயும்படி செய்வேன் என்று சொன்னவர் உன்னிடத்திலே பாயும்படி செய்வார். ஓ, ஜாதிகளுடைய மகிமையை பாயும்படி செய்வார். ஒரு சமாதானத்தை உன் நதியிலே கொண்டு வந்து. தொடர்ந்து மகிழ்ச்சியின் பிரசனங்களை தேற்றி நடத்தட்டும், ஆற்றி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.